வணக்கம்மா. நம்ம இன்னைக்கு அக்கினி சிறகையில சாதனை பெண்கள் வரலாறுல வந்து முதல் நாதஸ்வர கலைஞர் பொண்ணுத்தாயை பற்றி பார்க்க போகிறோம். பொண்ணுத்தாய் வந்து பிறந்த ஊர் வந்து ஆயக்குடி. அவங்க வருடம் வந்து 1929 ஜூலை மாதம் பிறந்திருக்காங்க. பொண்ணுத்தாயின் குடும்பம் வந்து அவங்க அம்மா வந்து சுப்புத்தாய், நல்லா நினைச்சுக்கோங்க. அவங்க அம்மா சுப்புத்தாய், அப்பா ஸ்ரீபதி. பிறந்தது இவங்க வந்து ஆயக்குடியில் பிறந்தாலும் வந்து இவங்க வாழ்க்கை வந்து மதுரையை மையமாக வச்சு இருந்திருக்கு. இப்போ வந்து ஆயக்குடியில் வந்து தஞ்சாவூரில் வந்து பெண்கள் வந்து நாதஸ்வரம் வாசிக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப பெரிய எதிர்ப்பு இருந்திருக்கு. அப்போ இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அப்பாவுக்கு வந்து மகளை வந்து நாதஸ்வர கலைஞர் ஆகணும்னு ஆசை. ஸோ அதே மாதிரி தான் பொண்ணுத்தாய்க்கு நம்மளும் நாதஸ்வரம் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம். ஆனால் அம்மாவுக்கு வந்து இதில் விருப்பம் இல்லை. அம்மா வந்து எதுக்கு பெண்கள்லாம் நாதஸ்வரம் வாசி சொல்லிட்டு பரதநாட்டியம் இல்லை பாட்டு கற்றுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அப்பா வந்து அம்மா எதிர்ப்பையும் மீறி மகளோட ஆசைக்காண்டி மொத்த குடும்பமே எழுதியிருக்காங்க. ஃபேமிலியாக மதுரைக்கு போயிட்டாங்க. மதுரையில் போய் அங்கே போய் இவங்க தங்கியிருந்து வலுப்பெற்றிருந்தாலும் ஸ்ரீபதி மகள் நாதஸ்வரம் கற்றே திற வேண்டும். அவர் வந்து உறுதியாக இருந்திருக்காரு, நம்மளுக்குள்ள எப்படியாவது நாதஸ்வரம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு. நடேச பிள்ளை, அவர் நடேச பிள்ளைங்கிறவர் வந்து நாதஸ்வரம் கற்ற சேர்த்துருக்காரு. எத்தனை வயசில் சேர்த்துருக்காரு? 9 வயசில் நடேச பிள்ளை மதுரையில் இருக்காங்களா, அவங்கள்ட்ட சேர்த்துருக்காங்க. அது எப்படின்னா, இவங்க காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கணுமாமா. காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு 4 மணி வரைக்கும் பயிற்சி. அதுக்கப்புறம் அது முடிஞ்சு 6 மணிலேருந்து 9 மணி வரை, அதுக்கப்புறம் 3 மணிலேருந்து 6 மணி வரை, அதுக்கப்புறம் 7 மணிலேருந்து 9 மணி வரை. அப்படி எவ்வளோ தூரம் அவங்க பயிற்சி பண்ணியிருப்பாங்க. விடாமல் அதை பண்ணி கரெக்டாக வந்து 13 வயசு, 4 வருஷம் தீவிரமாக உழைச்சிருக்கா. 4 வருஷம் தீவிரமாக காலையில் எழுந்தி சாயந்தரம் எப்படி எவ்வளோ தூரம் அப்படி பாடுபட்டிருப்பாங்க. அவ்வளோ தூரம் அந்த சாதகம் பண்ணுறது எல்லாம் பண்ணியிருக்காங்க. 13 வயசு ஆகும்போது மதுரையில் வந்து சித்திரை திருவிழா நிகழ்ச்சி மதுரையில் நடந்திருக்கு. அப்போ இவங்க வந்து முதல் அரங்கேற்றம் இவங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி எல்லாரும் என்ன சின்ன பிள்ளை என்ன குழந்தை எடுத்து வாசிச்சுட்டு இருக்குன்னு முதல்ல எல்லாரும் ஏராளமாக பார்த்துருக்காங்க. இதை போட்டு என்னத்தை பார்க்க அப்படின்னா அப்படி இப்படி எடுத்து நல்ல அப்படி ஊதுன உடனே அவங்களே அந்த இசையை கேட்டு ரசிச்சிருக்காங்க. ரசித்து எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. அப்போ அந்த முதல் அரங்கேற்றமே பெரிய வெற்றியாகி அப்புறம் வந்து இவங்க வந்து பெரிய பெரிய விழா பம்பாய், சண்முகநாதர் சபை எப்படி நிறைய பக்கம் போய் இவங்க சாதித்தது பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்துக்கோ ஊர்வலத்தில் வந்து அப்போ வந்து ஒரு பெண் வந்து ஊர்வலத்தில் நடந்துட்டே வாசித்து இது பண்ணுறதுக்கு ரொம்ப எதிர்ப்பாக இருந்துச்சான். பெரிய நாதஸ்வரத்துக்கிட்டு அப்படியே வாசிச்சுட்டே பண்ணணும்னா பயந்துருக்காங்க. எல்லாரும் வேண்டாம், எங்கள் அப்பா இருக்காங்கன்னா தைரியம் பண்ணி வாசிமா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னா. இந்த வந்து கல்யாண அழைப்பு ஊர்வலத்தில் முதல் ஒரு பெண் வந்து நடந்துகிட்டே வாசிச்சுட்டு வரா. அதெல்லாம் எவ்வளோ பெரிய சாதனை. அவள் எந்த காலம் அப்போ வந்து பெண்களே வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காலகட்டங்களில் இவங்க வந்து போராடி மெயின் காரணம் அவங்க அப்பா சப்போர்ட்டு ஸ்ரீபதி அவங்க அப்பா பேர். அவரோட சப்போர்ட்னால வந்து இவர் என்னோட முன்னேற்றத்துக்கு காரணம் அவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவங்க வந்து 30 ஆண்டு காலமாக திருச்சி வானொலியில் 30 ஆண்டு காலத்துக்கு மேலமா அது என்ன ஆர்டிஸ்டாக பணியாற்றிருக்காங்க. 30 ஆண்டு காலமாக இவங்க வேனில் வந்து இவங்க காமராஜர், பக்தாசுரம், கருணாநிதி ஆகியோர்கிட்ட வந்து பாராட்டு பதக்கம் எல்லாம் வாங்கியிருக்காங்க. கலை முத்துமணி, அதுக்கப்புறம் கலை மாமணி விருது எல்லாம் பல விருது வாங்கியிருக்காங்க. அப்போ இவங்க என்ன கஷ்டப்பட்டு உழைச்சனால இவ்வளவு விருது வாங்க முடிஞ்சுது. அப்போ வந்து இவருக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சுது. 1953 வந்து இவருக்கு வந்து திருமணம் ஆனது. இவரது கணவர் பெயர் வந்து சிதம்பரம் முதலியார். இவர் வந்து மதுரை மாநகராட்சியில் வந்து தலைவராக இருந்திருக்காரு. அப்புறம் மீனாட்சி அறங்காலத்துறையிலையும் பணியாற்றிருக்காரு. இவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை நல்லா சிறப்பாக போயிருந்து 2 பெண் குழந்தை இருந்திருக்காங்க. அப்போ இவங்க கணவர் இறந்ததுக்கு பிறகு பொது இடங்களில் நாதஸ்வரம் வாசிக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு எவ்வளோ பெரிய சாதனையாக இந்த உலகம் தான் மறந்துருப்பேன். இவங்க வாங்கின விருதுகளை எல்லாம் விற்று அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இவர் வந்து 84 வயசில் மதுரையில் வந்து சிறுநீரக கோளாறு காரணமாக இவ்வளோ பெரிய சாதனை பெண்மணி மறைஞ்சாங்க. இவங்க எவ்வளோ என்னெல்லாம் போயிருக்காங்க, 8வது உயரத்துக்கு போயிருக்காங்க. நிறைய நாககலாவாணி நாதஸ்வரத்தில் நிறைய விருது வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் கடுமையாக உழைச்சதுனால எத்தனை வயசில் 9 வயசில் வந்து 13 வயசுக்குள்ளே இவங்களுக்கு இவ்வளோ உழைப்பு. அப்போ வந்து நம்ம இதை பார்க்கும்போது என்ன செய்யணும், இவங்களே மாதிரி நம்மளும் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஓகேவா?